Hi friends, வணக்கம். நான் வினோத் from சென்னை. சரி, அடுத்த ஒரு ப்ரீமியர் ப்ரோவோட டியூட்டோரியலுக்கு பார்ப்போம். சரி, இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைம்லைனில் நமக்கு வந்து 2 வீடியோ இருக்குது. 2 கம்ப்ளீட்டில் டிஃப்ரெண்ட் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ நான் எப்படி எடிட் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் நம்மளோட இந்த டியூட்டோரியல். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலி இந்த டைம்லைனை கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டார்டிங் இருக்கிற ஏரியா வந்து எனக்கு பிடிக்கல, எனக்கு தேவையில்லை அப்படின்னா நார்மலி நீங்கள் என்ன செய்வீங்க, நேராக போய் ரேசர் டூல் எடுப்பீங்க. ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிப்பீங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் கீ தெரிஞ்சால் சி என்ற கீ யூஸ் பண்ணுவீங்க. சரி, ரேசர் டூல் எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக அப்படியே ட்ராக் பண்ணுறீங்க. திரும்ப இந்த சைடு போகிறீங்க. இந்த லாஸ்ட் ஏரியா உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஓகே, திரும்ப என்ன பண்ணுறோம், நம்ம ரேசர் டூல் வச்சு அதை ரெண்டுத்தையும் ஆக்சுவலி டிலீட் பண்ணிடுறோம். சரி, ரெண்டாவது வீடியோக்கும் இப்படியே போகிறீங்க. ஓகே, ஸ்டார்டிங் இந்த ஏரியா எனக்கு பிடிக்கல. ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு டிலீட். ஓகே, அதே மாதிரி வந்து திரும்ப ஸ்க்ரப் பண்ணுறீங்க. லாஸ்ட்டு, அதாவது தேவையில்லாத ஏரியாஸ் 2 ஏரியா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டிலீட் பண்ணிடுறீங்க. இனி எப்படி டிலீட் பண்ணுவோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வி ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம், இதை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் மவுஸோட லெஃப்ட் கிளிக் வச்சு இதை ஃபுல்லாக கிளிக் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்த மாதிரி இந்த தேவையில்லாத ஏரியா இதையே டிலீட் பண்ணிடுவோம். ஓகே, இதுலேயும் அந்த ஃபஸ்ட் ஏரியா நமக்கு தேவையில்லை. ஸோ இதையும் டிலீட் பண்ணிட்டோம். லாஸ்ட் ஏரியா நம்ம டிலீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பிளாங்க் ஸ்பேஸை கிளிக் பண்ணிவிட்டு டிலீட் கீ அழுத்துவோம். ஸோ டிலீட் கீ அழுத்தும் போது ரிப்பிள் டிலீட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு வீடியோ வந்துருச்சு இல்லையா. ஸோ இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா டைம் கன்சியூமிங்கான ப்ராசஸ். இன்னும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் எடிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இனி அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ திரும்ப நான் Ctrl+Z அழுத்திக்கிறேன். எனக்கு இந்த வீடியோ ஃபஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே நான் கொண்டு வரேன். அதனால தான் Ctrl+Z அழுத்துறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே புரியும்னு நினைக்கிறேன். கட் மார்க்ஸ் எல்லாமே வந்து ஃபேடாக வருது. ஓகே, இப்போ இந்த வீடியோ பழைய மாதிரி ஆயிடுச்சு. சரி, நம்ம வந்து இந்த வீடியோவில் 2 கீ யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஒன்று வந்து ஃபஸ்ட் இருக்கிற இந்த பிகினிங் போர்ஷனை டிலீட் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் லாஸ்ட் வர போர்ஷனை டிலீட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்க்ரப் பண்ணி பார்க்குறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் ஏரியா நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம அந்த ஏரியாவை எப்படி ரிப்பிள் டிலீட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கீபோர்டில் வந்து Q என்ற கீ டாப்பில் இருக்கும். இந்த நம் பேடுக்கு அதை 1 2 3 4 கீழே பார்த்தீங்கன்னா மொதல் கீ பார்த்தீங்கன்னா Qன்னு இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த டைம்ல நான் Q ப்ரெஸ் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக ரிப்பிள் டிலீட் ஆகிடுச்சு. சரி, அதே ப்ரொசீஜரை நம்ம திரும்ப வரோம். இன்சைடு பார்க்குறோம். லாஸ்ட்டு நமக்கு தேவையில்லை. ஐ மீன் இந்த பர்டிகுலர் வீடியோட லாஸ்ட்டு தேவையில்லை. ஸோ பக்கத்தில் இருக்க Q பார்த்தீங்கன்னா W. ஸோ அதுவும் டிலீட் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி ஸ்டார்டிங் நம்ம பண்ணது Q கீ, லாஸ்ட்டு வந்து அப்படியே நேராக ஸ்க்ரப் பண்ணுறோம். அந்த லாஸ்ட் போர்ஷன் நமக்கு தேவையில்லை, W கீ. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒர்க் ஃப்ளோ எவ்வளோ ஸ்பீடப் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் தேங்க்ஸ் அ லாட் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னோட ஃபுல் டியூட்டோரியலும் பாருங்கள். என்னோட ப்ரொஃபைலில் செக் பண்ணி பாருங்கள். ப்ரீமியர் ப்ரோட கோர்ஸஸும் இருக்கும். ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை அண்ட் டேக் கேர்.